இலங்கையில் பருவமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் டிட்வா புயலும் தாக்கியதால் நாடு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 400க்கும் மேற்பட்டோரை காணவில்லை அப்படின்னு அரசு சொல்லியிருக்குது. டிட்வா அப்படிங்கிற இந்த வினோத புயல் இருக்கு இல்லையா, இதில் பல வினோதங்கள் இருக்குது. முதல் வினோதம், நேரடியாக தாக்காத ஒரு பேரிடர் அப்படின்னு இதை பார்க்க முடியும். டிட்வா ஒரு வெப்பமண்டல புயலாக இருந்தாலும் அது இலங்கையினுடைய நிலப்பகுதியை நேரடியாக கடக்கலை. புயலுடைய மையம் தீவு பகுதிக்கு வெகு தொலைவில் இருந்த போதிலும் அதனுடைய ஈரப்பதம், அது மட்டும் இல்லாமல் மழை மேகங்கள் இலங்கையின் மீது குவிந்து வரலாறு காணாத அளவுக்கு நீடித்த கனமழையை பொழிஞ்சுது. பொதுவாக ஒரு புயல் நேரடியாக தாக்கினால்தான் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படும். வழக்கமாக வங்காள விரிகுடாவில் உருவாகக்கூடிய புயல்கள் விரைவாக வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி நகர்ந்துடும். ஆனால் டிட்வா புயல் அசாதாரணமான நீண்ட நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டுட்டு இருந்துச்சு. அதனுடைய நகர்வும் கூட ரொம்ப மெதுவாக தான் இருந்துச்சு. இந்த நீண்ட நிலைத்தன்மை காரணமாக அதனுடைய ஈரப்பதம் முழுவதும் இலங்கையினுடைய மலைப்பகுதிகளில் சிக்கி இடைவிடாத கனமழையாக மாறிடுச்சு. இதுதான் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கையும் மண்ணில் ஊடுருவி நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறுச்சு. சாதாரண பருவமழையின் போது ஏற்படக்கூடிய வெள்ளத்தை விட டிட்வா புயலினுடைய பாதிப்பு நிலச்சரிவுகளை மையமாக கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். மிக அதிகப்படியான நீர் செங்குத்தான மலைச்சரிவுகளில் ஊடுருவதனால நுவரெலியா, பதுளை, ரத்னபுரி போன்ற மாவட்டங்களில் வீடுகளை முழுமையாக மூடிய பயங்கர நிலச்சரிவுகளாக ஏற்பட்டுச்சு. வீடுகள் மொத்தமாக நிலத்துக்குள்ளே முழுமையாக புதையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நிலச்சரிவுகளின் வீரியம், அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையே அதிக உயிரிழப்புக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. டிட்வா போன்ற அசாதாரணமான புயல்களுடைய உருவாக்கம், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நீடித்த தன்மைக்கு காலநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள்லாம் சந்தேகிக்கிறாங்க. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால புயல்கள் அதிக ஆற்றலையும் அதிக ஈரப்பதத்தையும் எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகபட்ச மழையை திடீர்னு பொழியக்கூடிய திறனை பெறுவதாக இப்போ ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க.